நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வேலூர் மாவட்டம் அகரம்சேரி பகுதியில் விஜய் கலந்து கொள்ளும் தாவேகவின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுவதற்காக ஏற்பாடுகளானது வெகு தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்த இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. 9 மணிக்கு மேல் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்களுக்கான அந்த அடையாள அட்டையை பரிசோதிக்கப்பட்ட பின்னர் உள்ளே அனுமதிக்கப்படுவர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 5000 நிர்வாகிகள் மட்டுமே அமர்வதற்காக இந்த பகுதியில் ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய ராட்சத கூரைகளும் அமைக்கப்பட்டு 5000 இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பின்வரிசையில் இருக்கக்கூடிய நபர்கள் முன்வரிசையில் விஜயை காண வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தில் முன்வரிசையில் வருவதற்காக முண்டியடிப்பர் என்ற அந்த ஒரு காரணத்தினால் பின்வரிசையில் அமர்ந்திருப்பவரும் பார்க்கக்கூடிய வகையில் LED திரைகள் அங்கங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இங்க பகுதியில் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காக மருத்துவ குழுக்கள், தீயணைப்புத் துறையினர், அதே போன்று பாதுகாப்பு காவலர்கள், அதே போன்று தன்னார்வலர்கள் என பல்வேறு கட்ட பாதுகாப்புகள் இந்த பகுதியில் ஏற்பாடுகளானது தீவிரமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. 1 லட்சம் தண்ணீர் பாட்டில்கள், 10,000 நபர்களுக்கான மதிய உணவுகள், அதே போன்று ஆங்காங்கே தண்ணீர் டேங்குகளும் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கூரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காரணத்தினால் தீயணைப்புத் துறையினரும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். எந்த ஒரு அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட காவலர்கள், அதாவது அகரம்சேரி பகுதி, குடியாத்தம், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களிலிருந்து காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணிகளுக்காக ஈடுபடுத்தப்பட இருக்கின்றனர். கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்டோர், 1000க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர். கிட்டத்தட்ட 8 மணியிலிருந்து விஜய் தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்படுவார் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கோவளம், படப்பை, சுங்குவார் சத்திரம் வழியாக ராணிப்பேட்டை டோல்கேட் வழியாக சாலை மார்க்கமாக இந்த திடலை, வேலூரில் இருக்கக்கூடிய இந்த திடலை அடைவார் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் விஜய் இன்று வேலூர் மக்களிடம் என்ன பேச போகிறார் என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் கட்சியினரிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்து வருகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் நிர்வாகிகள் ஒவ்வொருவராக அவருடைய அடையாள அட்டை, QR கோடு இருக்கக்கூடிய அடையாள அட்டையை பரிசோதிக்கப்பட்ட பின்னர் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான அந்த இறுதிக்கட்ட ஏற்பாடுகளானது வெகு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.